Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்கின்ல அதாவது என்னோட ஸ்கின்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கார் அப்புறம் கொஞ்சம் லைட்டா வந்து தழும்புலாம் இருந்தது. சோ உங்களோட ஸ்கின்லயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சஸ் அன்ஈவனா இருக்கு and கொஞ்சம் ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் வந்து டார்க்கர் ஆயிட்டு இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும். ஈவன் நீங்க இப்போ இருக்க சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம வெயில போகும்போது இன்ஸ்டன்ட்டா நம்ம ஃபேஸ்ல வந்து சன் டேன் கூட உருவாகும். அப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் மேஜிக்கல் தைலம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக உங்க கூட இதில் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. என்னோட ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஹீட் பாயில்ஸ், ஏன்னா வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து வீட்டில் போயிட்டுருக்கு, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கின் கேர் ரொட்டீனும் சரி இல்லைன்னா சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எதுவுமே வந்து எனக்கு வந்து ப்ராப்பர் டைமில் நடக்கவே இல்லை. அண்ட் நிறைய வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்குறதா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் வந்து வெயிலில் தான் சுற்றினோம். ஸோ அதனால என்னாச்சுன்னா ஸ்கின் வந்து நல்ல டேனும் ஆகிட்டு அதோட கொஞ்சம் வந்து இந்த ஹீட் பாயில்ஸ் அதிகமாகச்சு. ஏன்னா ப்ராப்பராக தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணியோட லிமிட் ரொம்ப கம்மியாகவே குடிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் ரொம்ப வந்து ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்ஹெல்த்தியாக ஆகிட்டு இது எல்லாமே போகிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் சரி கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஒரு குங்குமாதி தைலம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். அது வந்து பியூர் அண்ட் பியூர் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து ஒரு மினிமல் பேக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு அதை நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அதோட பெனிஃபிட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க முக்கியமாக அந்த தழும்பு இருந்தாலும் சரி கொஞ்சம் பிளாக் பேட்சி மாதிரி இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக எதுவுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால நான் வந்து நிறைய ஒர்க்லாம் வீட்டில் போயிட்டுருக்கனால எனக்கு நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண முடியாதனால நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த தைலம் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பேன் ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ண என்ன ஆகுனா ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிச்சு. தேவையில்லாத டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த ஸ்கார்ஸ்லாம் எப்படி உருவாகுதுன்னா என்னோட அந்த நகத்தினால தான் உருவாகும். ஏன்னா நிறைய நாள் வந்து நம்மளே ஏதாவது சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எங்கேயாவது அப்படி இருந்தால் அப்படி பிக்க தோணும். அது வந்து நம்மளே அறியாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அது சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், எனக்கே தெரியாது. சீரியஸாக ஒர்க் பண்ணால் அந்த கை எப்போவுமே இதில் போயிட்டுருக்கும். அது நானுமே கவனிக்கல, அதனால் கொஞ்சம் அங்கங்கே வந்து அந்த பிளாக் கலரில் டாட்ஸ் மாதிரி வைட்டு. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா ஸ்கின் இப்படி ஆகிட்டே அப்படின்ற நம்மளே நம்ம ஸ்கின்னுக்கு வென வச்சுட்டோமோ அப்படின்லாம் நினச்சேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம இன்டேக்கும் சரி அண்ட் அவுட்டேக் ரெண்டுமே வந்து கரெக்டாக பண்ணால் நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ப்ராடக்ட். ரொம்ப குட்டியாக தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 25 ml. கிட்டத்தட்ட இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிகிற ஸ்டேஜ் ஆகிட்டு நான் இது வந்து 2 டைம் யூஸ் பண்ணேன். மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணியிருந்தேன். சம்டைம் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலி அதிகமாக இருக்குன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். எஸ்பெஷலி நைட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஸ்கின் ரொம்ப சப்பல் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். மாய்ஸ்சரைஸ் லெவல் வந்து நல்லாவே நம்ம ஸ்கின்னை வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணணும் அண்ட் அப்புறம் நைட் க்ரீம் அப்ளை பண்ணணும், சீரம் அப்படி எதுவுமே வேண்டாம், அந்த ஒன்று மட்டும் போதும். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைலம் கன்சிஸ்டன்சி அதாவது ஆயில் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பேபி ஸ்கின்னான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஈவனாக இருக்குன்னா இது நீங்கள் அப்ளை பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு ஈவன் ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஸ்கின் வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா நம்மளோட வெதர் சேஞ்ச் ஆகிறதா இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கலைனாலும் கூட சரி இந்த ஸ்கின் வந்து என்ன ஆகுறோன்னா நம்ம ஃபேஸில் காமிச்சு கொடுத்துரும் நம்ம இதெல்லாம் ஒழுங்காக பண்ணலையோ. ஸோ இது வந்து எனக்கு அடிக்கடி நடக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வைக்கவும் முடியாது. சம்டைம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இப்போது வீடியோ சம்டைம் எடிட்டிங் லேட் ஆகுது அப்படின்னா நான் லேட்டாக கூட தூங்குவேன். அப்போது தூக்கம் கம்மியாகிறதுனால கூட இஷ்யூ வரும். தண்ணியும் சம்டைம் நான் வந்து குடிக்க மிஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூனால ஸ்கின் அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் இது அப்படி இருக்கிற டைமில் இந்த தைலம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா சில க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எனக்கு பண்ண சுத்தமாக டைமும் கிடைக்காது. இந்த ப்ராடக்ட்
இவ்வளோ விளம்பரம் பண்ணுறேன்னு அப்படின்னு நினைக்கலாம். பட் இது விளம்பரம் கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கே தெரியும், நிறைய நம்ம ஸ்கின்னில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. இப்போ நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், சில ப்ராடக்ட் வந்து ரொம்ப மேஜிக்கலாக ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டில் இது ஒன்று. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபீட்பேக் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எவ்வளோ ஹாப்பியானோ அது மாதிரி நீங்களும் ஹாப்பியாகணும்னு நினச்சி இந்த ப்ராடக்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் என்னை மாதிரி நீங்கள் சின்ன ப்ராடக்ட் வாங்குங்க. இது வந்து 25 ml. இது வந்து அமௌண்ட் வந்து 200 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா இது வந்து சாஃப்ரான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்கும், அந்த சாஃப்ரான் ஸ்மெல் அப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்யாணம் ஆக போகிற மணப்பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல ஒரு ஃபேஸை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க கமெண்டில். நான் நிறைய கமெண்டில் பார்த்துருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை நீங்கள் 2 month முன்னாடி வாங்கி டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மேரேஜ் டே அன்றைக்கி உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். இது வந்து ஒரு ரேடியன்ட் லுக் கொடுக்கும். எனக்கு வந்து ரேடியன்ட் லுக் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு கொஞ்சம் ஷைனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. பட் யாருக்கெல்லாம் இந்த ரேடியன்ட் லுக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜ் ஆகிட்டு. ஸோ இது வந்து இப்படி தான் இதோட பேக்கேஜ் இருந்துச்சு நான் வாங்கின டைம். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னொன்று பர்ச்சேஸும் பண்ணியிருந்தேன். இது 50 ml வந்து 350 rupeesக்கு வருது. இதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே தைலம் தான். இந்த தைலம் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்துச்சுன்னா அது ஈவன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கார்ஸ், அப்புறம் பிம்பிள்ஸ், தழும்புகள், பேச்சஸ் அது வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வயது சுருக்கமாக இருக்குன்னா அதையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். உங்களோட கம்ப்ளெக்ஷன் வந்து பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெயின் ஒர்க் வந்து இந்த தைலம் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே ப்ராடக்ட்டில் வந்து இன்னொரு இதுவும் பார்த்துருந்தேன். அதாவது கம்ப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது நம்மளோட கம்ப்ளெக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் ஒயிட்னிங் சொல்கிறதோட நம்ம ஸ்கின்னை லைட்னிங் பண்ணுற மாதிரி க்ரீம் இருக்குது. அதையும் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் 2 வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இது எப்படி இருக்குது, இது நம்ம நல்லா சூட் ஆகுதா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் விட்டு வச்சுருந்தேன். பட் உண்மையாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது ரொம்ப ஸ்கின் க்ளோவிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறம் நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதாவது டோனரோ, மாய்ஸ்சரைசர் க்ரீம், அப்புறம் என்ன சொல்கிறது, ஆன்டி ஏஜிங் க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இந்த ஒரு தைலம் தான். கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் பண்ண உங்கள் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகும். அப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நைட் அப்படி தூங்க போனால் கூட போதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக சஃபலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் லெவல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கும். pH லெவலும் நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர், பாய்.